நான் திருட இல்லையா, என்ன ஏன் அடிக்கிறீங்க? ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்கிட்ட திருடிட்டியே, என் பணத்தை கொடுத்துரு. நான் திருட இல்லையா, என் பேர் லாயர் பரமானந்தம். மாப்பிள்ள நீங்களா? பாத்தியா சார், நான் தப்பா நினைக்கிறீங்க. போவையா போவையா. வாங்க திருடன் சார், வாங்க மாப்பிள்ள. எங்க வந்த? திருடன் சார், திருடன். யார் திருடன்? இது போலீஸ் ஸ்டேஷன். திருடன் இங்க எப்படி வருவான்? இல்ல சார், எங்க காலனில திருடிட்டு வந்துட்டான். நான் வெட்டிக்கிட்டு வந்தேன், ஓடி வந்து பூந்துட்டான். ஷட் அப். நான் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு ஈ கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்னடா திருடன் வந்துட்டாங்கறியே, முட்டிக்கு முட்டி அடிப்பேன். எஸ்ஐ சார், என் வீட்டுல திருடன் நுழைஞ்சு என் மனைவி வைத்திய செலவுக்குன்னு வச்சிருந்த பிஎஃப் பணம் 10,000 திருடிட்டான். நீங்க தயவு காட்டலைன்னா என் நிலைமை மோசமாயிடும் சார். வாத்தியாரியா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த திருடன் இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கான். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறான் சார். உங்களுக்கு திருடன்களோட ரொம்ப அனுபவம் இருக்கும். 10 நிமிஷத்துல நீங்க திருடனை பிடிச்சி என் 10,000 வாங்கி கொடுத்துருங்க. என்னய்யா, என்ன உளறீங்க நீங்க? நீ என்னமோ பணம் போயிடுச்சுன்னு கத்துற. இவன் என்னடா நான் திருடன் இங்கதான் வச்சிருக்காங்கறான். நீங்க என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைச்சீங்களா இல்ல திருடனுங்க தலைவன் நினைச்சீங்களா? எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. மிஸ்டர், என்ன உளற? உன் பேச்ச பார்த்தா நீயே திருடிக்கிட்டு நாடகார போல இருக்கு. உன்னை முட்டிக்கு முட்டி லட்டியால தட்டி லாக்கப்ல போட்டுருவேன். போடுங்க சார், லாக்கப்ல போடுங்க. அந்த திருட்டு பையன் முடிய பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வரேன். திருடங்கிறது போடுங்க சார். சும்மா இல்லையா? திருடன் சாருக்கு எஸ்ஐ ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எஸ்ஐ சாருக்கு திருடனை ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல வாத்தியாரையா, நான் பாத்தேங்கிற மறுபடியும் சொல்றேன். எஸ்ஐ சார் கோச்சுக்காதீங்க. நீ வா. ஏன் கண்ணுல படாத திருடன் உன் கண்ணுல எப்படி பட்டான்? ஒருவேளை இருட்டுல போலீஸ பார்த்துட்டு திருடன் நினைச்சிட்டியோ? அப்படி அழுத்தி சொல்லுங்க. அழுத்தி தான் சொல்றேன். மறுபடியும் கிண்டல் பண்றேன். நீ வா சொல்றேன். நீ வா. எஸ்ஐ சார், பையன் ஏதோ கோபத்துல பேசிட்டான். நியாயம் உங்க கையில மாட்டிக்கிருச்சு. அதை நீங்க அநியாயமா கொண்டுட்டா என் வாழ்க்கை பாழா போயிடும். நான் போலீஸ் ஸ்டேஷனை தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது திருடனுங்க கூடாரமாயிடக் கூடாதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டியது உங்க கடமை சார். ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சரான என் மேல கருணை காட்டுங்க சார். வாத்தியாரையா, நாளைக்கு நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த 10,000 மறந்துருங்க. அது என்ன விட்டு எங்கேயும் போகாது. வர்றேன் எஸ்ஐ சார். நல்லது. எஸ்ஐ சார், நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இருக்கிறதுனால காக்கி சட்டையை போட்டுக்கிட்டே கண்ணை கோல் வைக்காதீங்க. அடப்பாவி. நீ வாப்பா போலாம். வா. ஏய், வாடா வெளிய. நான் அந்த பைத்தியக்காரனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ உள்ள ஜாலியா இருக்கியா? உள்ள ரொம்ப சுகமா இருக்கு சார். முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். எடா பணத்தை. கஷ்டப்படுறது நானும் பங்கு மட்டும் உங்களுக்கு ஒண்ணு இல்ல சார். டேய், கோலார் தங்க வயல் ரிசர்வ் பேங்க் எல்லாம் உங்ககிட்ட தான்டா. எல்லாம் உங்க தேவை சார். கடவுளே, ஏன் உடம்பு குறைஞ்சு போச்சு கடவுளே, ஏன் நகைகள் எல்லாம் போச்சு கடவுளே. நிறுத்தடி. பார்லிமெண்ட் வரைக்கும் கேட்கும் போது ஒப்பாரி பார்ட்டில இருந்து வெளியே தள்ளிட்டான். எதிரி கட்சிக்காரங்க நினைக்க போறாண்டி. அகலமா தொடக்காத. என்ன ஏன் கத்துற? உன் பேச்சு அசம்பிளில கேக்குறதுல நான் ஏன் கேட்கணும்? சரி சரி. நான் என் நகையெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னேன். நீ என்ன செஞ்ச? அதுக்கு நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? உனக்கு எதிர்கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலைதான் பெருசா. எதிர்கட்சியா? என்னடி சொல்ற? மந்திரியும் அந்த கூட்டத்தையும் தான் சொல்றேன். யோகாம்பா, பொல்லாத ரோஷம் வேற. அவ்வளவு ரோஷம் இருந்தா எங்க என் நகையை வரவழ பாப்போம். சார் சார், பதவி போயிடுச்சா? அம்மாடியோ, நான் என்ன செய்வேன்? என் பதவி போயிடுச்சு. பதவி இல்லம்மா, ஐயா வேலைக்காரி கைய கட்டின பொண்டாட்டியே சமாளிக்க முடியாத உனக்கு வேலைக்காரி வேற கேடா? இது பேப்பர்ல போட்டுறதெல்லாம் பொய்யடி. அந்த வேலைக்காரி ஒரு கிழவி. என் 30 வயசு இருக்கு அவளுக்கு. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். 10 கட்சி மாறின ஆளு நீ. உனக்கு பிரவர்த்தியே இல்ல. சேலை கண்ணுல பட்டா பின்னாடியே போவியே. ஐயோ, இப்ப நான் போறதில்லடி. நமக்கு கல்யாணம் ஆன ராத்திரியே சுவரேறி குதிச்ச ஆளுல நீ. பார்ட்டி டிக்கெட்டுக்கா போறேன்டி. மறுவீடு வந்த மறுநாள் கை நிறைய மல்லிகைப்பூ கொண்டாந்து நான் கிட்ட வந்ததும் பயந்து ஓடிக்கிட்டியே. ஆமாண்டி, அப்ப எம்எல்ஏ சீட்டுக்காக போனேன்டி. அடியே குந்தாணி, 3 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? இன்னும் உன் மேல நம்ம தொகுதிக்கே நம்பிக்கை இல்ல. எனக்கு எப்படி இருக்கும்? அடியே ஜமுனா, கங்கா, ராணி, கொஞ்சம் நிறுத்துகடி. ஐயோ, நிறுத்த மாட்டாளுங்க. ஐயோ, தலையெல்லாம் வெடிச்சு நிறுத்துகடி. நிறுத்த மாட்டாளுங்க. இவன் நகைகளை சேர்த்தாலும் இவன் வாய மூடவே முடியாது. இப்ப எனக்கு வழி எஸ்ஐ. ஐயா, காலையில போன் பண்ணதுக்கு இப்ப வந்து நிக்கிறியா? வரும்போதெல்லாம் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரது பழக்கம் ஆயிடுச்சு. அதனால லேட் ஆயிடுச்சு. பாத்தியா பாத்தியா,
ஒரு போலீஸ்காரனுக்குள்ள அன்பு கட்டிக்கிட்ட புருஷனுக்கு இல்லையே. அம்மாவுக்காக ராப்பகலா வேலை பார்க்க தயாரா இருக்கு. மூக்குத்தி. மூக்குத்தி என்னையா மூக்குத்தின்னு மோப்பம் முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், இந்த நகையில உங்க ஐ அம் சாரி அம்மாவோட மூக்குத்தி எங்க இருக்கா? பாக்கலாம்? வாரண்டி இருக்கானு? இதெல்லாம் நம்ம நகைதாயா? எல்லாமா? ஆங்கற. ஆமா ஆமா, இதெல்லாம் தொலைஞ்சு போன நம்ம நகைதான். சமயம் வந்து எங்களை காப்பாத்தீங்க. நானோ எங்க பத்திரிக்கைக்கு என் பாதுகாப்பு என்னைக்கு உண்டுன்றதை காட்டியிருக்கேன். அதுக்கு நீங்க ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? உங்க பத்திரிக்கையா? ஆமா, எங்க பத்திரிக்கை தான். இன்னும் அறியாம இருட்டுக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு உண்மை ஒளியை காட்டி மனோதைரியத்தை ஊட்டுது இந்த பத்திரிக்கை. இதை நடத்துறதும் போராடுறவங்களுக்காக. அப்படிப்பட்ட எங்க பத்திரிகை நடத்துறவங்களை காப்பாத்துறது எங்க கடமை இல்லைங்களா? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. எங்க மேலே எங்க பத்திரிக்கை மேலே வச்சிருக்கிற கௌரவத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பத்திரிக்கை தொழில் உனக்கு எதுக்குமா? பயப்படாதம்மா. பாரு அருணா, நான் சொல்றதை கேடு. நீ கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். கோயில் மாடா சுத்துறதுக்கு பஸ்கி எடுத்து பயில்வான் ஆக வேண்டியதில்ல. உங்களுக்கு எப்போ அவன் தான் இளைச்சவன். நீ வாய மூடி. நீ குடுக்கிற செல்லத்தினால்தான் அவன் தண்டச்சோர் ஆயிட்டான். படிச்சிருக்கான் எம்ஏ. எதுக்கு? பகல்ல ரோட்டை அளவெடுக்கிறதுக்கு, ராத்திரில கட்டில அளவெடுக்கிறதுக்கு, 3 வேளை சோத்த அளவெடுக்கிறதுக்கும். அப்பப்பா போத நிறுத்துங்க உங்க பிரச்சாரத்தை. டே சிவம், நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அப்பா சும்மா வர மாட்டாரு. கல்யாணம் எனக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி ஆரம்பிப்பா. சொந்த சம்பாத்தியத்துல பொண்டாட்டிக்கு ஒரு முறை பூ வாங்க வக்கில்லாதவனுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு எனக்கு தேவையில்லமா? கேட்டியா? கேட்டியாடி அவன் பேசுற பேச்ச? இவ்வளவுக்கு காரணம் நீதான். நான் என்ன செஞ்சேனா? அவனை ரோஷம் இல்லாம வளர்த்துட்டிய. வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்க அண்ணனுக்கு இஷ்டம் இல்ல. ஆமா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா, வரதட்சணையே வாங்க மாட்டார். உலகத்துல பருத்தி விளையிற நாடுகள்ல பாரத தேசம் முதல் ஸ்தானத்துல இருக்கிறது. எழுதுங்க எழுதுங்க. வாத்தியாரையா, பின்ன நீங்க கிழிஞ்ச சட்டையை ஏன் போட்டுக்கிறீங்க வாத்தியாரையா? என் துரதிருஷ்டம்டா. என்ன செய்ய சொல்ற? அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல. சட்டைக்கு எங்கடா போறது? என் சட்ட சங்கதி இருக்கட்டும், உட்காரு. தமிழ் புத்தகத்தை எடு. ஏன் ஏன் இல்ல? வரலையா? கணக்காவது இருக்கா? நேச்சருக்கு பண்ணியாவது இருக்கா? 2 ரூபா புத்தகத்தை 5 ரூபான்னு சொல்றாங்க ஐயா. வாங்க காசு இல்லையே. சீச்சி, அடிக்கிற புத்தகத்திலையும் கொள்ளை அடிக்கிறாங்களே. ஒரு புத்தகம் கூட இல்லாம என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க ஐயா. செஞ்சு அடிங்க. அந்த மரங்களையே பிடுங்கி போட ஏற்பாடு செஞ்சேன். இன்றைய மாணவர்களே நாளை மந்திரிகள். பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். பாரத பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். இன்னைக்கு மாணவரே, நாளைக்கு மந்திரியே, சோத்துக்காக ஏங்கி வாடும் பட்டினி பட்டாளம் பாரு. எட்டு இலைக்காக இங்கு நாய் படும் பாட்டு பாரு. எட்டு இலைக்காக இங்கு நாய் படும் பாட்டு பாரு. பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். இல்ல குட்டி படிப்புக்காக ஏங்கி இறங்கும் படிக்கட்டு. சீட்டு மட்டும் வேணும்னா லஞ்சம் கொடுத்து சரி கட்டு. காலு கைய பிடிச்சாலும் காசில்லாம நடக்காது. லஞ்சம் வாங்கி புழைக்கத்தானோ பள்ளிக்கூடம் கட்டுறாங்க. லஞ்சம் வாங்கி புழைக்கத்தானோ பள்ளி
பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். தேசிய கொடிக்கு நிறம் எத்தனைன்னு கேட்டவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டாங்க, ஆட்சியையும் பிடிச்சிட்டாங்க. பொழுதுக்கெல்லாம் ஒரு கட்சி இருட்டி விட்டா மறு கட்சி, யாரு எந்த கட்சி என்ன துண்டு தாங்க சாட்சி சொல்லும், யாரு எந்த கட்சி என்ன துண்டு தாங்க சாட்சி சொல்லும். பாரத தேசம் பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம், பாரத தேசம் பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிட்டாரு, தண்டி யாத்திரை நடத்த போறாரு. வாங்க எந்திரிங்க, அந்த பாத யாத்திரையில நாமும் கலந்துக்குவோம். ஐயா காந்தி. காந்தியா? எங்க எங்க அங்க அவர் ஒரிஜினல் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திடா. ஒரிஜினல் காந்தி இல்லடா. நான் சொல்றேன், அவர் ஒரிஜினல் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான். பந்தயம் 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 பந்தயம். நான் இந்த சார்மினார உனக்கு எழுதி தரேன். என்கிட்ட எல்ஐசி பில்டிங்கே இருக்குடா, அதையே மெயின்டைன் பண்ண முடியல. சரி, உன் எல்ஐசி எனக்கு வேண்டாம், என் சார்மினார் உனக்கு வேண்டாம். அந்த காந்தி கிட்டே கேட்போம். நானு காந்தி இல்லப்பா, அவருடைய தொண்டன், பேரு காந்திதாசன். காந்தி மாதிரியே இருக்காரு. குடிக்கு அடிமையாகி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரிட்டிஷ் காரன்களை விரட்டாம நான் எங்க போகணும், எதுக்காக போகணும்? இல்லடா கதை இது. நம்ம காந்தி சுதந்திரத்துக்காக போராடி வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நாட்டை வாங்கி கொள்ளக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் என்னமோ வளர்றாரு, ஒருவேளை குடிச்சிருக்காரோ என்னமோ. வாய முடுங்கடா. குடிமயக்கத்துல மகாத்மாவையே இப்படி சொல்றீங்களா? பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த பிரிட்டிஷ்காரங்க சூழ்ச்சிய? காந்தி மகான் செத்து போயிட்டாருன்னு பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. நம் சகோதரர்களையே குடிக்கு அடிமையாக்கி நமக்கே விரோதிகளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, பாரத மக்களை இப்படி நாசமாக விடக்கூடாது. மயக்கத்துல விழுந்த நாட்டுக்கு விமோசனை இருக்காது. நான் இன்னைக்கே இந்த நொடியில இருந்தே உண்ணாவிரதத்தை தொடங்க போறேன். நாடு முழுவதும் இந்த குடிப்பழக்கத்தை ரத்து செய்யறவரை நான் பச்சை தண்ணி கூட தொட மாட்டேன். காந்தி மகானுக்கு கடிதம் எழுதி அவர் பர்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம். நம்ம காந்தி மகான் இந்த மது அரக்கனை இவ்வளவு நாளா ஏன் விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. இத பத்தி நான் அவர்கிட்டயே போய் கேட்டுட்டு வரேன். கேட்டுட்டு வரலாம். என்னடா இது? அரசாங்க லைசன்ஸ் கொடுத்து எல்லாரையும் குடிங்கடா குடிங்கடான்னு இந்த ஆள் நம்ம கிட்ட வந்து நீங்க எல்லாம் குடிக்காதீங்க குடிக்காதீங்கிறாரு. எனக்கு குழப்பம். எனக்கு தானா பாத்தியா கொடுமையே? படிய திருடர்களின் மந்திரி வருகை. என்னங்க இது அசிங்கமா? வெள்ள எழுத்து அதிகமா போச்சு, வேற கண்ணாடி மாத்து. நீ வாங்கி படிய. மந்திரிகளின் திருடன் வருகை. சச்ச, திருடர்களின் மந்திரி வருகை. அதாங்க, அதான் எழுதிருக்கு. திருடர்களின் மந்திரி வருகையா? யோ, இது மந்திரி விழுந்துச்சு. உன் கான்ட்ராக்ட் கோவிந்தா, உன் ரைஸ் மில் லைசன்ஸ் கோவிந்தா. பேப்பர் அப்படி கூட நானே படிச்சுக்கிறேன். தீரோடாயர்களுக்கு பரிசளிக்க மாயந்திரி மந்திரி வாரோகரி வாருகை. திருடர்களுக்கு பரிசளிக்க மந்திரி வருகையா? அதான் அப்படி போட்டிருக்கு. இத படிச்சுட்டு நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் ஆகி மொத்தத்துல முட்டாளாக்கிட்டீங்க. நாம முட்டாள் இல்லைங்க, நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா அந்த பொண்ணு, அதான் அருணா, இவ்வளவு அசிங்கமா எழுதி இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். அவ வாய அரிசி மூட்டை தைக்கிற மாதிரி தச்சிருவோம்.